வணக்கம் நண்பர்களே, ஆச்சரியமான உண்மையை மருத்துவம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பார்க்க போகிறோம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே லேவியர் ஆகமத்தில் மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இது மாபெரும் மருத்துவ உண்மை. இன்று நவீன மருத்துவம் அதை நிரூபித்துள்ளது. உங்கள் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் உயிர் மூச்சான ஆக்சிஜனை எடுத்து செல்வது இந்த இரத்தம்தான். செல்கள் வெளியிடும் நச்சு கழிவுகளை அப்புறப்படுத்தி உங்கள் உடலை தூய்மையாக வைப்பதும் இந்த இரத்தமே. இரத்த ஓட்டம் நின்றால் செல் இறந்துவிடும், அதாவது உயிர் பிரிந்துவிடும். இரத்தம் என்பது வெறும் திரவம் அல்ல, அது உங்கள் உயிர் காக்கும் நதி. அவ்வளவு ஏன், இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களும் ஆன்டிபாடிகளும் தான் வைரஸ் பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் உங்கள் உடலின் தாக்குதல் படை. ஒவ்வொரு முறையும் இந்த இராணுவம் தான் உங்களை பாதுகாக்கிறது. இரத்தம் இல்லை என்றால் உயிர் இல்லை. மருத்துவ ரீதியாக உடலுக்கு உயிர் தரும் இரத்தம் ஆன்மீக ரீதியாக மனிதனுக்கு நித்திய ஜீவனை தருகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தம் விலையேற பெற்றது. எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பில்லை. இது வேதாகம சட்டம். ஒரு நோயாளிக்கு இரத்தம் ஏற்றும் பொழுது எப்படி புதுவாழ்வு கிடைக்கிறதோ அப்படியே இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதனின் ஆவிக்குரிய வாழ்வில் புது இரத்தம் பாய்ந்தவன் நித்திய வாழ்வை அடைகிறான். யோவான் 19:34 இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது போர்ச்சேவகன் ஈட்டியால் குத்தும் பொழுது இரத்தமும் நீரும் புறப்பட்டது. கடும் மன அழுத்தம் மற்றும் வேதனையால் இதயம் செயலிழக்கும் பொழுது இதயத்தை சுற்றியுள்ள பகுதி நீர் கோத்துக்கொள்ளும் என்பது மருத்துவ உண்மை. இது இயேசு நம்முடைய பாவங்களுக்காக எவ்வளவு பெரிய வேதனைகளை சகித்தார் என்பதற்கும் தம் முழு உயிரை நமக்காக ஊற்றினார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. உங்கள் உடலில் ஓடும் இரத்தம் உங்களை உலக ரீதியாக வாழ வைக்கிறது. ஆனால் கல்வாரியில் இயேசு சிந்திய இரத்தம் உங்களை நித்திய வாழ்வை அடைய வைக்கிறது. அந்த உன்னத இரத்தத்தின் புனிதத்தை நம் உள்ளத்தில் உணர்வோம். ஆமேன். தேங்க்யூ. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க மெடிசன் மினிஸ்ட்ரி ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.